முக்கிய செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பான எஃப்ஐஆரை பிளாக் செய்திருக்கிறது காவல்துறை. பாதிக்கப்பட்ட மாணவியின் பெயர் உள்ளிட்ட விவரங்களுடன் எஃப்ஐஆர் வெளியான நிலையில் தற்போது அது பிளாக் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், விவரங்கள். வணக்கம். நேற்று முன்தினம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த கோட்டுப்புறத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு தற்போது அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அதன் பின்பு சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்கிறார். தற்போது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு மாவு கட்டுப்பட்டிருக்கிறது, கையிலும் காலும் மாவு கட்டுப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவரது அந்த பாதிக்கப்பட்ட பெண் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவானது. அதாவது முதல் தகவல் அறிக்கையானது தற்போது வெளியாகியிருக்கிறது. பொதுவாக இது போன்ற முதல் தகவல் அறிக்கையானது தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அதில் இருந்து பதிவிறக்கம் செய்யப்படும். இது போன்ற ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட முழு விவரத்தோடு இது போன்ற ஒரு முதல் தகவல் அறிக்கையானது வெளியாகிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறு ஊடகங்கள் இந்த முதல் தகவல் அறிக்கையை வைத்து செய்தியும் வெளியிடப்பட்டது. ஆனால் இது போன்ற தகவலை வெளியிடக்கூடாது. எனவே இது போன்ற தகவலை வெளியிட்டால் சென்னை காவல்துறை சார்பாக அந்த ஊடகம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தற்போது சென்னை காவல்துறை சார்பாக தெரிவிக்கவும் பட்டிருக்கு. அதே போன்று தற்போது அந்த முதல் தகவல் அறிக்கையானது முடக்கமும் செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்று பதிவிறக்கமும் செய்யக்கூடாது. இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் முழு தகவலையும் யாரும் தெரிவிக்கவும் கூடாது. பெண் பாலியல் வன்கொடுமை இது போன்ற விஷயத்தில் முழு அடையாளத்தை யாருமே வெளியிடக்கூடாது என்று சென்னை காவல்துறை சார்பாக தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தான் இது போன்ற விஷயங்களில் பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட முதல் தகவல் அறிக்கையானது தற்போது வரை எந்த இதுவும் வெளியிடாது. ஆனால் இது தற்செயலாக வெளியிடப்பட்டது என்று காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் இது போன்ற அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஏற்கனவே முதல் தகவலானது அறிக்கையானது அப்போது வெளியிடப்படவில்லை. பல மாதங்கள் கழித்து குற்றப்பத்திரிகை தாக்கலுக்கு பின்புதான் இது அந்த முதல் தகவல் அறிக்கையானது அந்த வெப்சைட்டில் வெளியிடப்பட்டது. ஆனால் இந்த சம்பவமானது அதாவது நேற்று முன்தினம் நடைபெற்ற இந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு பின்பு உடனடியாக பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக சென்னை காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கு. தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.